வெல்கம் டு அன்னம் சமையலறை. வெஜ் லசாக்னா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, 1 கப்பு சோயா சங்க் போட்டுக்கோங்க, அது நல்லா கொதிக்கட்டும். சோயா சங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணதும் கையில் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, தண்ணியெல்லாம் நல்லா க்ளீனாக வடை கட்டிடும். அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு போட்டுக்கோங்க, 1 வெங்காயம் போட்டுக்கோங்க, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க, வதக்கிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சோயாவை அதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். எல்லாம் காரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினா கொஞ்சம் அந்த டொமேட்டோ சாஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க, அது வேகட்டும். அப்படியே இன்னொரு கடாயில் 50 கிராம் பட்டர் போட்டுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரும். அப்போது ஒரு கப்பு பால் போட்டு நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல், எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் நல்லா அப்படியே கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக வரும். கடாயில் ஒட்டாமல் வரும். ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே லோ ஃப்ளேமில் அதை வச்சு தான் செய்யணும். இந்த பக்கம் சோயா சங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அது கூட ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். கேக் ட்ரேயில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் அதை சொல்லியிருக்கேன், அதே போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க. கேக் ட்ரேயில் ஆயிலில் கட்டி பட்டர் போட்டு தடவி விட்டுங்க. தடவி விட்டதும் ஒயிட் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 2 ப்ரெட்டோடைய ஓரத்தை கட் பண்ணி அந்த ஒயிட் சாஸ் மேலே வச்சுடுங்க. அதுக்கு மேலே இந்த சோயா சங்கை அது மேலே வச்சுடுங்க. பிறகு அந்த ஒயிட் சாஸு மேலே கொஞ்சம் போடுங்க. போட்ட பிறகு திருப்பியும் இன்னும் 2 ப்ரெட் இருக்கு இல்லையா, இன்னும் 2 ப்ரெட்டையே அந்த ஓரத்தை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே சோயா வச்சுடுங்க. சாஸ் தடவிடுங்க. சீஸை மேலே போட்டு திருவி போட்டுடுங்க. கொஞ்சோண்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அது பேக் பண்ணணும். 10 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதுங்க. சீஸி லசாக்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வெஜ்ஜு லசாக்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான்வெஜ்ஜு செய்யணுன்னா சிக்கனில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.